Hello friends, welcome to my channel. This video is sponsored by BuyMote. BuyMoteங்கிறது ஒரு அமேசிங்கான ஷாப்பிங் ஆப். அதர் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்மோட BuyMote கம்பேர் பண்ணையில் BuyMoteல ப்ராடக்டோட குவாலிட்டியுமே நல்லா இருக்குது, ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. BuyMoteோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவுமே சிம்பிளாக அதுவும் போக ஈஸியான மெத்தடில் சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு அமேசிங்கான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் உங்களுக்கும் மீனில் மசாலா நல்லா ஊறி உதிராமல் வரணுமா, இந்த வீடியோவில் ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன், வீடியோ நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஃபிஷ் ஃப்ரை செய்ய தேவையான ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேவையான அளவு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். லைட்டாக ஆயில் ஆர் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, இதான் மசாலாவே மீனுக்கு. நெக்ஸ்ட்டு மசாலாவை மீனில் நல்லா தடவி விட்டுறலாம். 2 பக்கம் திருப்பி எங்கேயும் கேப் இல்லாத மாதிரி நல்லா தடவி விட்டுறலாம். இதே போல் எல்லா மீனுக்கும் நல்லா மசாலா தடவி வச்சிடலாம். எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா, மசாலா தடவை உடனேயே ஃப்ரை பண்ணிடுறது. அதான் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் அரை மணி நேரமாவது ஊறணும், அப்படின்னா தான் நல்லா வரும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் மீன் அப்படியே பொரித்து எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விட்டுறலாம். நீங்கள் டக்குன்னு வேகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மீன் தீஞ்சு போயிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரித்து எடுத்துருங்க. இது போல் எல்லா மீனையும் பொரித்து எடுத்துடலாம். ஆயில் எல்லாம் நல்லா வடித்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சிம்பிளான மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.